தலைவர் காமராஜர் பயன்படுத்திய கார். எழுமையின் அடையாளமாக வாழ்ந்த காமராஜர் போலீஸ் பாதுகாப்பு அணிவகுப்பு இல்லாமல் தான் காரில் பயணம் செய்வார். காமராஜரின் கார் மக்களோடு மக்களாகவே பயணம் செய்தது. அவர் பயன்படுத்திய காரின் எண் MDT 2727, வண்ணம் கருப்பு. அந்த காலத்தில் பண வசதிகள் கொண்ட கார்கள் வரத் தொடங்கிய போதும் தலைவர் இந்த காரை மாற்றவில்லை. தமிழ்நாடு முழுவதும் இந்த காரில் வலம் வந்து மக்களின் குறைகளை கேட்டு அறிந்தார். சில நேரங்களில் காங்கிரசின் வேறு தலைவர்கள் காமராஜரிடம் இவ்வாறு காரில் தனியே செல்லாதீர்கள், ஆபத்தாக முடியும் என்று எச்சரித்தனர். ஆனால் அவர்களிடம் காமராஜர், எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னே, நானும் மக்களில் ஒருவன் தானே, இந்த மக்களால் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாதுன்னே என்று கூறிவிடுவார். காமராஜரை சுமந்த இந்த காரை TVS சுந்தரம் ஐயங்கார் 1952 ஆண்டில் அன்பளிப்பாக கொடுத்தார். முன்னதாக 1948 மாடல் கார் ஒன்றை கொடுத்திருந்தார். பின்னர் அதை வாங்கிவிட்டு 52 ஆண்டு மாடலான இந்த செவர்லெட் காரை கொடுத்தார். இந்த காரைத்தான் காமராஜர் தன் வாழ்நாளில் இறுதி வரையில் பயன்படுத்தினார். ஒருமுறை முதலமைச்சர் காமராஜர் ஒரு நிகழ்ச்சிக்காக வேலூர் செல்வதாக இருந்தது. அவரது கார் பயண நிகழ்ச்சி பத்திரிகைகளில் வெளியாகியது. அதை பார்த்த சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் முதல்வரை பார்க்க அவரது இல்லம் வந்தார். வீட்டில் காமராஜரை கண்டார். மாணவர் சொன்னார், ஐயா, தாங்கள் இன்று வேலூர் நிகழ்ச்சிக்காக செல்வதாக அறிந்தேன். ஆம், நான் வேலூரை சேர்ந்தவன், சென்னை சட்டக்கல்லூரி மாணவன். என் பெயர் சுப்பிரமணியன். நானும் தங்களுடன் காரில் வேலூர் வரலாமா? காமராஜர் சற்று யோசித்தார். மறுநிமிடம் சொன்னார், அதற்கென்ன, வாயேன்னே, நான் மட்டும் தான் போகிறேன், நீயும் என்னுடன் வந்துவிடுன்னே. மாணவருக்கு பெரும் சந்தோஷம். ஒரு கணம் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. முதலமைச்சருடன் காரில் தமது சொந்த ஊரான வேலூர் போவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அவருக்கு. கார் புறப்பட தயாராகிறது. மாணவர் ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நிற்கிறார். வீட்டிலிருந்து வெளியே வந்த காமராஜர் காரில் ஏறுகிறார். தமது உதவியாளரை பார்த்து, அந்த தம்பி எங்கேன்னே என்று கேட்கிறார். அதோ அங்கே நிற்கிறார் என்கிறார் உதவியாளர். வா தம்பி, முன்னே ஏறிக்கொள்ளுன்னே என்கிறார். கல்லூரி மாணவர் பயந்தபடி முன் இருக்கையில் அமர்கிறார். கார் வேலூரை நோக்கி புறப்படுகிறது. வேலூரில் காமராஜர் இறங்குகிறார். அங்கு அவருக்கு காங்கிரசாரும் பொதுமக்களும் அதிகாரிகளும் பெரிய வரவேற்பு அளிக்கிறார்கள். நிகழ்ச்சியில் மாணவரும் கூச்சத்துடன் கலந்து கொள்கிறார். முக்கிய பிரமுகர்களுடன் ஆலோசனை நடத்திய காமராஜர் சென்னைக்கு புறப்படுகிறார். காரில் ஏறும் முன் அந்த மாணவரை தேடுகிறார். மாணவர் முன்னே வந்து நிற்கிறார். தம்பி, நான் சென்னைக்கு உடனடியாக போக வேண்டும். நீ வருகிறாயா, இல்லை இங்கே ஏதாவது வேலை இருக்குதான்னே என்று அன்புடன் கேட்கிறார். பயந்து கூச்சத்தோடு நின்றிருந்த மாணவர், இல்ல ஐயா, நாளை கல்லூரி இருக்கிறது, நானும் சென்னைக்கு தான் செல்ல வேண்டும். அப்படியா, நன்றாக படி, பட்டம் வாங்கு, முன்னே ஏறிக்கொள்ளுன்னே அன்புடன் கூறினார் பெருந்தலைவர். கார் சென்னை நோக்கி செல்கிறது. சென்னை வந்ததும் மாணவர் விடை பெறுகிறார். அவரது கண்களில் நீர் துடைத்து கொள்கிறார். ஒரு சாதாரண சட்டக்கல்லூரி மாணவர் முதல்வர் பயணம் செய்த காரில் அவருடன் வேலூர் சென்று வந்த நிகழ்ச்சி மறக்க முடியாத ஒன்றாகிவிட்டது. காமராஜரின் வாழ்த்து பெற்ற அந்த மாணவர் இன்று பிரபல எழுத்தாளர், கவிஞர், வழக்கறிஞர், பள்ளியின் தாளாளர். அவர் பேர் S.T. ராசதேவன், MA, ML, PhD. முத்துப்பேழை இதழை நடத்தியவர். சங்க தமிழ் மன்றத்தின் தலைவர். பல நூல்களின் ஆசிரியர். சென்னை அசோக் நகரில் வசிக்கிறார். 1975 காமராஜர் மறைந்தபோது இந்த காரை TVS நிறுவனத்திடம் திருப்பி கொடுத்தனர். அதை அவர்கள் திரும்பி வாங்கி கொண்டார்களா? இல்லை, அந்த நிறுவனத்தார் காரை திரும்பி வாங்கவில்லை. அதை ஏற்க மறுத்த அந்த நிறுவனத்தினர் காமராஜர் குடும்பத்தினரிடமே இருக்கட்டும் என்று கருதி காரை விருதுநகரில் உள்ள காமராஜர் வீட்டுக்கு கொண்டு சென்றனர். அதை காமராஜரின் தங்கை நாகம்மாளிடம் ஒப்படைத்தனர். அதை அவர் தனது உறவினரான காப்பித்தூள் வியாபாரம் செய்து வந்த சுந்தரம் என்பவரிடம் கொடுத்து விட்டனர். இதை கேள்விப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் தன் கவிதையில் கோபத்துடன் எழுதினார்,
கார்முகில் வண்ணன் கண்ணபிரான் ஏறிய தேரில் காப்பித்தூள் கடைக்காரரா? இந்த வரிகள் மக்கள் மனதை உலுக்கியது. விமர்சனங்கள் எழுந்தன. கார் ஒரு சாதாரண வியாபாரியின் கையில் செல்வது காமராஜரின் தன்மையும் மரியாதையும் மீறுவது என பலர் விமர்சனம் செய்தனர். ஒருமுறை சுந்தரம் இந்த காரில் தன் குடும்பத்தினரை ஏற்றிக்கொண்டு கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்றார். காமராஜர் பயன்படுத்திய காரில் மற்றொருவர் சுற்றுலா செல்கிறார் என்பது அப்பகுதியில் காட்டு தீ போல பரவியது. இதனால் கொதித்து எழுந்த மக்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். சுந்தரத்தை அடிக்கவும் பாய்ந்தனர். காமராஜரை சுமந்த அந்த தேரில் வேறு ஒருவர் பயணம் செய்வதை அப்பகுதி மக்கள் விரும்பவில்லை. இதனால் சுந்தரம் மறுபடியும் காமராஜரின் வீட்டிலேயே காரை கொண்டு போய் நிறுத்திவிட்டு சென்றார். காங்கிரஸ் தலைவராக இருந்த ப. ராமச்சந்திரன் பின்னர் அந்த காரை வாங்கி பயன்படுத்தினார். மந்திரி பதவி ஏற்றதும் அவர் அந்த காரை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். அன்று முதல் கார் இப்பொழுதும் அங்கேதான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. காமராஜர் வளாகத்தில் பின்பகுதியில் ஒரு சிறிய அறைக்குள் காரை பாதுகாப்பாக வைத்துள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன் காமராஜரின் திரைப்படம் எடுக்கப்பட்டது. அப்போது அந்த காரை வெளியே எடுத்து படப்பிடிப்பு நடத்தினர். இப்போதும் காமராஜரின் கார் நன்கு ஓடும் நிலையில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. அப்போது காரின் முன்பக்க டயர்களும் தரையில் படாதபடி 2 மரக்கட்டைகளை ஜாக்கி போல கொடுத்து தூக்கி நிறுத்தி உள்ளனர். காமராஜர் அரங்கத்தில் சுமார் 40 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் தூசு படிந்து நின்று கொண்டிருந்த காரை சுமார் 1 மாதத்திற்குள் புத்தம்புது பொலிவில் ஆனால் பழமை மாறாமல் ரெஸ்டோரேஷன் செய்திருக்கிறார்கள். ரெஸ்டோரேஷன் பண்ணியிருக்கிறார்கள் என்றால் பழைய காரை மீண்டும் பழமையான அழகுடன் புதுப்பித்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அஸ்வின் ராஜ் வர்மா தொழில்நுட்ப நிபுணர் மற்றும் டார்க் மெக்ஸ் ஆட்டோமோட்டிவ் எனும் கார் ரெஸ்டோரேஷன் நிறுவனத்தின் நிறுவனர். இவர்தான் இந்த காரை முழுமையாக மறுசீரமைத்தவர். டார்க் மெக்ஸ் ஆட்டோமோட்டிவ் கிருஷ்ணகிரி, தமிழ்நாடு. மிக பழமையான கைவினை போன்ற பாணியில் பாரம்பரிய கார்கள் மீண்டும் உருவாக்கும் நிபுணர்கள் கொண்ட நிறுவனம். 2023ஆம் ஆண்டு தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்களின் அனுமதியுடன் கார் சென்னை காமராஜர் அரங்கிலிருந்து கிருஷ்ணகிரி டார்க் மேக்ஸ் நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அமெரிக்காவில் இருந்து இன்ஜினுக்கு தேவையான சில ஒரிஜினல் பார்ட்ஸ், கண்ணாடிகள், விளக்குகள் போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. ரெஸ்டோரேஷனுக்கு பின் 2023 ஜூலை 15 காமராஜரின் பிறந்த நாள் அன்று சென்னை காமராஜர் அரங்கில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. இது தொடர்பாக கார் பழுது நீக்கும் நிறுவன உரிமையாளர் அஸ்வின் ராஜ்வர்மா கூறுவது: என் தாத்தா PM முனுசாமி காமராஜர் காலத்தில் கிருஷ்ணகிரியில் எம்எல்ஏவாக இருந்தார். நாங்கள் பாரம்பரியமாக காங்கிரஸ் குடும்பத்தினர் என்கிற அடிப்படையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி என்னிடம் காரை புதுப்பித்து தருமாறு கேட்டார். அதன்படி கடந்த ஜூன் 1ஆம் தேதி காரை சென்னை காமராஜர் அரங்கத்திலிருந்து எடுத்து வந்து புதுப்பித்துள்ளோம். கார் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டதால் அதன் உதிரி பாகங்களான கார் கண்ணாடி, ரப்பர் ஆகியவற்றை அமெரிக்காவிலிருந்து வாங்கினோம். காரின் சில்வர் பாகங்கள் ஜோத்பூர் அரண்மனையில் பழைய கார்களை ரெஸ்டோரேஷன் எக்ஸ்பர்ட் அர்ஜுன் தலைமையிலான குழுவினர் மூலம் புதுப்பித்தோம். புது பொலிவு பெற்றுள்ள காரை தற்போது பொதுமக்கள் பலர் ஆர்வமுடன் வந்து அருகில் நின்று புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். வரும் 15ஆம் தேதி காமராஜர் பிறந்த நாளொட்டி சென்னை காமராஜர் அரங்கத்தில் மீண்டும் மக்கள் பார்வைக்கு இங்கு நிறுத்தப்படும். இவ்வாறு அவர் கூறினார். அஸ்வின் ராஜ் வர்மாவின் கைவண்ணத்தில் அந்த வண்டி ஒரு காலத்திற்கே உரிய அடையாளமாக மாறியுள்ளது. இது கதைகள் பேசும் கார். காமராஜரின் நேர்மை, பண்பாடு மற்றும் மக்கள் சேவையின் சுவாசம் வீசும் ஒரு சின்னம்.